வணக்கம். டாப் 10 2024 ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 50வது படத்தை தந்த அந்த விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்குவோம். அதே போல சமீபத்தில் விடுதலை 2ல வாத்தியாராகவே வாழ்ந்திருக்கிற அந்த விஜய் சேதுபதி அண்ணாவுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். சைனா வர போயிருக்கிற மகாராஜாவை வாழ்த்தாம எப்படி இருக்க முடியும்? நித்திலன் சாமிநாதன் அவருடைய டைரக்ஷன்ல நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இப்பவும் பார்க்கலாம்னு இருக்கிற படம் தான் மகாராஜா. இந்த மகாராஜா படத்தினுடைய விஷயமே ஸ்கிரிப்ட் தான். ஒரு சாதாரணமா கதையை சொன்னா அது சாதாரணமா இருக்கும். ஆனா காட்சி வடிவத்துல இந்த கதை தன்னுடைய பிரம்மாண்டத்தை கூட்டிக்கிட்டே போனுச்சுங்கிறது தான் மகாராஜா படத்தினுடைய மிகப்பெரிய வேல்யூவாவே நான் பார்க்கிறேன். ஸ்கிரிப்டுக்கு அவ்வளவு உழைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு குரங்கு பொம்மை அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்த நித்திலன் சாமிநாதன் அதுல குரங்கு பொம்மை போட்ட ஒரு பேக்கை ஒரு கதையினுடைய முக்கிய அங்கமா வச்சிருக்கிறது போலவே குப்பை தொட்டியை காணும்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிற விஜய் சேதுபதியிலிருந்து தான் இந்த கதை ஆரம்பமாகும். 80களுடைய காலகட்டத்தை காமிக்கும் போது ராம்கி சலூன் அப்படின்னு நடிகர் ராம்கியினுடைய ஹேர் ஸ்டைலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறதையும், அதே போல அதை அடுத்து வந்த காலகட்டத்தில் அவர் தன்னுடைய மகள் பேர்லேயே அப்படியான ஒரு சலூன் கடை வைத்திருப்பதையும் இதில் பார்க்க முடியும். அந்த ராம்கி சலூன் வைத்திருக்கும் போது PL தேனப்பன் அவர்கள் விஜய் சேதுபதிக்கு முதலாளியா இருக்கிறதையும், இங்க பாரதி ராஜா அவர்கள் கடையில இருக்கிறதையுமா நாம இதை வேரியேஷனா ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அதே போல தன்னுடைய மகள், அந்த மனைவி மகள் அப்படின்னு இருக்கிற விஜய் சேதுபதி சாச்சனா, அதே போல இங்க அனுராக் காஷ்யப் அபிராமி அவங்களுக்கு ஒரு மகள் அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயம். அனுராக் காஷ்யப் கொள்ளையடிக்கிற ஒரு விஷயத்த அவர் செய்துட்டு இருக்க. இங்க அனுராக் காஷ்யப்புக்கும் இந்த குப்பை தொட்டியை காணுங்கிற விஷயத்துக்கும் என்னெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையும், அதுல மகள் சம்பந்தப்பட்டவங்களா இருக்காங்களா அப்படிங்கிறதையும், அனுராக் காஷ்யப்பும் விஜய் சேதுபதி அவர்களும் சந்திக்கிற அந்த முதல் இடம் எங்க இருக்குங்கிறதும், அதை அடுத்து வருகிற ஒரு காட்சியில போலீசார் கைது செய்ய அனுராக் காஷ்யப்பை கைது செய்ய வந்திருக்கும் போது அங்க தற்செயலாக வருகிற விஜய் சேதுபதி மீது கோபம் கொள்கிற அனுராக் காஷ்யப் கதாபாத்திரமா இருக்கட்டும்னு இந்த படத்துல ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு லிங்க்னு அவ்வளவு டீட்டெயில இந்த படத்துக்குள்ளார வச்சிருப்பாங்க. இதை ஒரு கதைன்னு பார்த்தா ஒரு சாதாரண கதை. ஆனா இதை திரைக்கதை வடிவில் இதை சினிமாவா கன்வே பண்ணும்போது தான் நித்திலன் சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு படைப்பாளி மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்துல விஜய் சேதுபதியினுடைய காஸ்டியூம்ல இருந்து அவர் போட்டுக்கிற செருப்பு உள்பட ஒரு சாதாரண மனிதரை போல, ஒரு எளிய மனிதரை போல இருக்கிற ஒரு விஷயத்த நாம பார்க்க முடியும். அது என்ன குப்பை தொட்டியை காணும்? அந்த குப்பை தொட்டி என்ன? அந்த குப்பை தொட்டின்றத நம்ம ஒரு அவப்பெயரா நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த குப்பை தொட்டிக்கு அவர் லட்சுமி அப்படின்னு டைரக்டர் பேர் வச்சிருப்பாரு. இதையெல்லாம் கதையினுடைய சின்ன சின்ன ஒரு கருத்தாக்கமா நான் பார்த்து வியந்து போனேன். 50வது படமாக ஒரு முத்திரை பதிக்கிற ஒரு படமாக, தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சாதனைக்குரிய ஒரு படமாக விஜய் சேதுபதி அவர்கள் தேர்ந்தெடுத்ததுங்கிற வகையிலையும், இந்த படத்தை நித்திலன் சாமிநாதன் பயன்படுத்தின அந்த பாங்கையும் பார்க்கும்போது பாராட்டாமல் இருக்க முடியல. அதே போல அனுராக் காஷ்யப்பை அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்தேன்ட்டு அவன் அனுராக் காஷ்யப்பை கொன்னு எடுத்தான் அப்படிங்கிறது தான் நிஜம். ஆனா இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற படத்திலையும் இந்த மகாராஜா திரைப்படத்திலையும் விடுதலை 2ல ஒரே ஒரு இடத்துல வடக்கிருந்து இங்க கம்யூனிச சிந்தனைகளை, தீவிரவாதத்தை போதிப்பவராக வருகிற அப்படியாக ஒரு காட்சியிடும்னு அனுராக் காஷ்யப்பை அச்சு அசலாக சரிவர பயன்படுத்திக்கிட்டவங்க மிகச்சிலர் தான், மிக சிறிய படங்கள் தான். அந்த படங்களுடைய வரிசையில மகாராஜா திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 5ஆம் இடம் தந்து மகாராஜாவை நாம் இப்படியே வணங்குவோம். அந்த ஏர்லைன் மகாராஜாவினுடைய சிம்பிள் அந்த காலத்துல இப்படி இருக்கும். அது மாதிரி மகாராஜாவை சைனா வரை சென்று பாராட்டுக்களை குவித்து வசூல் சாதனை படைத்த விஜய் சேதுபதி, நித்திலன் சாமிநாதன் அந்த குழுவினரை நாம் பாராட்டுவோம். வணக்கம்.